ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மக்கள் ரோட்ல போறப்ப பண்ற அழிச்சாட்டியங்கள் இருக்கு இல்லையா, அதை பத்தி பேசுறதுக்காக தாங்க இந்த வீடியோ. இப்ப ரோட்ல போறப்போ இப்படியே போனை இப்படியே கையில வச்சுக்கிட்டே போறது. அது சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் இந்த மாதிரியான விஷயங்களை தான் பண்றது. குழந்தைங்களை வச்சுட்டு போனாலும் சரி, போனை கையிலே இப்படியே வச்சுக்கிட்டு இப்படி காதலே வச்சுக்கிட்டு தான் போறது. பின்னாடி வரவங்களுக்கு எல்லாம் ஆபத்து வரும்னு உங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாதா? ஏன் போன் பேசுறது கூட டைம் இல்லையா? ஒரு செகண்ட் நின்னு பேசிட்டு போக மாட்டீங்களா யாருமே? அதோட இன்னும் கொடுமையான ஒரு விஷயம், இப்ப பஸ் போகுதுன்னா பஸ்ஸுக்கு அந்த 3 மீட்டர் இடைவெளி விட்டு போகணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த பஸ் இருக்குன்னா, அவ்வளவு பெரிய பஸ் இருக்குன்னா அதை ஒட்டிக்கிட்டு போய் நிக்கிறது, இடிச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கவங்களும் இடிச்சு சாகணும். அதுதான் இவங்களுடைய ஆசையெல்லாம். அதோட இன்னும் கொடுமை என்னன்னா, முக்குல எல்லாம் திரும்புறாங்க இல்லையா? முக்குல திரும்புறப்ப இப்ப இங்க இருந்து போறவங்க அந்த முக்குல திரும்புறப்ப இந்த சைடு இருந்து தானே போவாங்க இல்லையா? அப்படியே அங்க இருந்து வர்றவங்க அந்த முக்குல திரும்பிடுறது. சரியா? இப்ப இங்க இருந்து போறவங்க இந்த முக்குல கார்னர்ல திரும்பணும், அங்க இருந்து வர்றவங்க அப்படி வந்தா தானே ஒரு கரெக்டா இருக்கும். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இங்க இருந்து போறவங்க இங்க இருந்து தள்ளி அப்படியே போய் அங்க போவாங்களா? இதுல வேற நம்ம ஊர்ல எல்லாமே கார் அங்கங்க இந்த மெட்ரோ போறேங்கிற விஷயத்தினால எல்லாரும் ரோடு முழுக்க பார்க்கிங் தான் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய மண்டையா காரை வச்சுக்க வேண்டியது. இப்ப இங்க இருந்து அந்த கார்னர் இருக்குன்னா, அந்த கார்னருக்கு மிடிலான இடத்துல காரை நிப்பாட்டி வச்சிருங்க வச்சுக்கோங்களேன். அப்ப இங்க இருந்து போறவங்களுக்கு அங்க இருந்து இங்க இருந்து போறவங்க இப்படிதான் போவாங்க இல்லையா? அப்ப அங்க இருந்து வர்றவங்க ஹாரனாச்சும் அடிக்கணும். எப்படிங்க தெரியும்? அந்த கார் மறைச்சிருக்கும். அப்ப முட்டிக்கிட்டு சாகுறதா? தெரியாம தான் கேக்குறேன். இப்படியே போறீங்க. ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் கூட தெரியாதா? நீங்களா என்னத்துக்கு படிச்சிருக்கேங்கிற பேர்ல இது பண்றீங்க? என்ன படிச்சிருக்கேன், பணம் வச்சிருக்கேன், கோயிலா சுத்துறீங்க, அடுத்தவங்களுக்கு ஆபத்து வரும்னு கூட ஒரு பேசிக்கான ஒரு சென்ஸ் கூட தெரியாதா? இதோட இன்னும் மோசமான கொடுமை, ஹாரனே அடிக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் இப்ப ஒரு கார்னர்ல போயிட்டு ஒரு இடத்துல நிக்கிறீங்கன்னே வச்சுக்கோங்களேன். அந்த கரெக்டா அந்த முக்குல போய் நிக்கிறது. அந்த குப்பை தொட்டி முக்குல வச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த முக்குல காரை ஸ்டாப் பண்ணி வைக்கிறது, அந்த முக்குல கொண்டு போயிட்டு காரை நிப்பாட்டி ஆளுங்களை ஏத்துறது, ஆட்டோல ஆளுங்களை ஏத்துறது, கார்ல ஆளுங்களை ஏத்துறது. ஏன் அந்த சைட்லாம் போய் நின்று ஏத்துனா ஆகாதா? அங்கேதான் நிக்கணுமா? அப்ப எப்படிங்க இங்க இருந்து போறவங்க கார்னர்ல கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க? இண்டிகேட்டர் போடுறதே இல்ல, முயல்னு போயிட்டு நடுவுல இப்படியே டக்குன்னு போயிடுறது. இண்டிகேட்டர் போடுறதே கிடையாது. யாரு மண்டை உடைஞ்சு செத்தாலும் இவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் கவலையே கிடையாது. அப்படி அவசரமா போய் என்ன கோட்டையில கொடியேத்த போறீங்களா? தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் கூட உங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாதா? எல்லாரும் கிளம்பி வந்துடுறீங்க, உடனே ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா போதும், உடனே குதிச்சுக்கிட்டு வந்துருவீங்க. நீ கரெக்டா, அது கரெக்டான்னு. நம்ம எல்லாரும் முதல்ல கரெக்டா இருக்கணும். சரியா? உங்களுக்கு எல்லாம் உங்களோட உயிர் மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு அப்படி கிடையாது. ஓகே, நன்றி.